நமஸ்காரம். குருஜி வேலா பேசுறேன். ஒரு ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் குருவும் கேதுவும் ஒன்று சேர இருந்தால் அவர்கள் கோடீஸ்வரர் ஆகிறார்கள். அதல்லாமல் 2 குடையவரும் 11 குடையவரும் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சம் ஏறினாலும் அவர்களும் கோடீஸ்வர அந்தஸ்தை அடைகிறார்கள். ஸ்தானாதிபதி 9 குடையவர் பார்க்கிறது. 9, 10 குடையவர்கள் பரிவர்த்தனை, 9, 10 குடையவர்கள் ஆட்சி உச்சம், தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டாலும் கோடீஸ்வரர்களா ஆகிறார்கள். பாக்கியஸ்தானாதிபதி 3லிருந்து 9ஆம் பார்வையாக பார்த்த 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை அவர்களும் கோடீஸ்வரராகிறார்கள். குருவர்களும் குலதெய்வ அருளும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் நிற்பதும் கஜகேசரி யோகம், புதாதித்ய யோகம் இது தக்க துணையாக நின்றால் அவர்கள் பெரும் செல்வந்தர்களாகி இந்த பூமியில் பெரும் கோடீஸ்வரராக திகழ்கிறார்கள். நமஸ்காரம்.